எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சைப்ரஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி கனடா சென்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சைப்ரஸ், கனடா உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் கனடாவில் G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். 2015ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் அதிகாரப்பூர்வமாக கனடா செல்வது இதுவே முதன்முறை. காலிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் கனடாவில் செயல்பட்டு வருவதால் இந்தியா கடும் அதிர்ச்சியில் இருந்தது. இதனால் அந்த நாட்டுடனான உறவு பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கனடாவின் புதிய பிரதமர் தற்போது இந்திய பிரதமருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த அழைப்பை ஏற்று கனடா சென்றுள்ள பிரதமர் G7 மாநாட்டில் பங்கேற்கிறார். மேலும் அவர் காலிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் விவகாரம் குறித்தும் கனடா பிரதமர் மார்க் கார்னியுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடிக்கு சைப்ரஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான சைப்ரஸ் நாட்டிற்கு அரசுமுறை பயணமாக சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோலிட்ஸ் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தார். அதைத் தொடர்ந்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினரும் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சைப்ரஸ் தலைமை செயல் அதிகாரிகளின் மன்ற கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். இந்த நிலையில் இரு நாட்டின் உறவின் அடையாளமாக சைப்ரஸ் நாட்டின் உயரிய கிராண்ட்ஸ் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மக்கோரியஸ் 3 என்ற விருதை அந்நாட்டின் அதிபர் கிறிஸ்டோடவுலிட்ஸ் பிரதமர் மோடிக்கு வழங்கி கௌரவித்தார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, இது நரேந்திர மோடிக்கு மட்டுமல்ல 140 கோடி இந்தியர்களுக்கும் மரியாதை என பேசினார். மேலும் இந்த விருதை 140 கோடி இந்தியர்களுக்கும் அர்ப்பணிப்பதாகவும் மோடி கூறினார். டெல்லியில் பாதிக்கப்பட்ட 370 தமிழர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். டெல்லி ஜங்புரா பகுதியில் மதராசி கேம்ப் எனப்படும் குடிசை பகுதியில் தமிழர்களின் வீடுகள் இடித்து அகற்றப்பட்டுள்ள சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதை உறுதி செய்திட தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தி டெல்லி முதல்வர் ரேகா குப்தாவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தினை திமுக எம்பி TR பாலு டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவிடம் வழங்கினார். இந்த நிலையில் டெல்லியில் பாதிக்கப்பட்ட 370 தமிழர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் சிறப்பு நிகழ்வாக வீடுகளை இழந்தவர்களுக்கு ஒருமுறை நிதி உதவியாக தலா 8000 ரூபாய் வழங்கிடவும், அரிசி, கோதுமை, பருப்பு, சர்க்கரை, சமையல் எண்ணெய், மசாலா பொருட்கள் அடங்கிய 4000 ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கிட ஏதுவாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதல்வர் ஆணை பிறப்பித்துள்ளார். புனரமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். உலக பொதுமறையான திருக்குறளை படைத்த வள்ளுவனுக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் நினைவு சின்னத்தை அப்போதைய முதலமைச்சர் அமைத்தார். திருவாரூர் ஆழித்தேரை மாதிரி வடிவமாக கொண்டு கோட்டம் உருவாக்கப்பட்டது. சிற்பத்தேரில் திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டம் தற்போது 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரும் 21 அல்லது 27 ஆகிய தேதிகளில் ஏதாவது ஒரு தேதியில் மீண்டும் வள்ளுவர் கோட்டத்தை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். அடுத்த மே தினத்தில் EPS எதிர்க்கட்சி தலைவர் பதவியை மட்டுமல்ல, அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியையும் இழந்து நிற்பார் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். மேலும் உட்கட்சி பிரச்சனை, கூட்டணி பூசல், கூட்டணி அரசு சத்தமெல்லாம் MGR மாளிகையிலும் கமலாலயத்திலும் தைலாபுரத்திலும் இருந்துதான் நாள் தவறாமல் வருகிறது. இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத பொம்மைதான் EPS எனவும் விமர்சித்துள்ளார். X தள பக்கத்தில் அவர் தெரிவித்துள்ள செய்தியில், 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் செல்போன் விலையின்றி வழங்கப்படும் என சொன்னார்கள். அதை செய்தார்களா? 2011 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாளொன்றுக்கு 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட அம்மா குடிநீர் வழங்கப்படும் என சொன்னார்களே, அதைதான் செய்தார்களா என்றும் அமைச்சர் KN நேரு கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணி ஆட்சி, பாஜக ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்றெல்லாம் தினமும் சொல்லி பழனிசாமியின் வயிற்றில் புளியை கரைக்கிறது கமலாலயம் என்றும், இன்னொரு பக்கம் அடிமை பழனிசாமியின் அடிமைகள் பழனிசாமிதான் அடுத்த முதல்வர் என மும்மாறி துதி பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், ஒரே கூட்டணியில் தூற்றவும் செய்கிறார்கள், துதியும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் அமைச்சர் KN நேரு சாடியுள்ளார்.
ஈரான் இஸ்ரேல் இடையே ஏவுகணை தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருவதால் இந்தியாவின் பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் இறக்குமதியில் மாற்று ஏற்பாடு செய்யும் பணியில் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இரு நாடுகளும் கடந்த 4 நாட்களாக ஏவுகணைகளை வீசி தாக்குவதால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் சந்தையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் பகுதியில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி கடல் வழியே கப்பல்களில் கச்சா எண்ணெய் எடுத்து வரப்படுகிறது. போர் பதற்றத்தின் காரணமாக கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் சப்ளை செய்வதில் பாதிப்பு ஏற்படும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் பெட்ரோல், டீசல், கேஸ் உள்ளிட்ட எரிபொருள் தேவைக்கு கச்சா எண்ணெய் ஆண்டிற்கு 251 மில்லியன் டன் தேவைப்படுகிறது. இவற்றில் 12% மட்டுமே உள்நாட்டு உற்பத்தியாக உள்ளது. மீதியுள்ள 88% வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. அதாவது 221 மில்லியன் டன் கச்சா எண்ணெய் இறக்குமதியாகும் நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து குறைந்த விலைக்கு 40% கச்சா எண்ணெயும் ஈரான், ஈராக், சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் இருந்து 60% கச்சா எண்ணெயும் இறக்குமதி செய்யப்படுகிறது. இவற்றில் தற்போது வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ரஷ்யாவில் இருந்து கூடுதலாக இறக்குமதி செய்ய எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் திமுக தொடர்பான கேள்வி கேட்கப்பட்டதற்கு நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்வர்களின் அறிவை சோதிப்பதற்காக ஆளும் கட்சியை போற்றும் விதமாக கேள்வி கேட்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அரசு தேர்வு வினாத்தாளில் சுய விளம்பர கேள்விகளை இடம்பெற செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வேலை வாய்ப்பு பெருக்க முனைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் திமுக அரசியல் நடவடிக்கை குறித்து கேள்வி கேட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு அளிக்கப்படும் தொகுதிகளை திமுக குறைக்காது என நம்புவதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வருகின்றன. பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுக எப்படியேனும் திமுகவில் இருந்து கட்சிகளை இழுக்க வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதேபோல் பாஜகவும் திமுக கூட்டணியில் இருந்து கட்சிகளை இழுக்க வேண்டும் என எண்ணி வருகிறது. எனவே திமுக கூட்டணியில் இருந்து கட்சிகள் வெளியேறும் என பாஜக மற்றும் அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் அவ்வப்போது கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தி வருகிறது. இந்த சூழலில் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் இருந்து கூடுதல் இடங்களை பெறுவது குறித்து அகில இந்திய தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் திமுக தொகுதிகளை குறைத்து கொடுக்காது என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் தேமுதிக மட்டுமல்ல, யார் வந்தாலும் வரவேற்போம் என செல்வ பெருந்தகை கூறினார். இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதச்சார்பின்மை என்பது சில மதங்களின் மடிகளில் சாய்ந்து கொண்டு பேசுகின்ற போலித்தனமாக இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். எந்த மதத்தையும் உண்மையில் சாராமல் நின்று பேசுவதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஒவ்வொரு ஜாதியும் ஒரு தேசிய இனம், எனவே ஜாதிகளை தேசிய இனமாக அங்கீகரித்துவிட்டு இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்றும் அதுதான் இந்தியாவிற்கு பாதுகாப்பு என்றும் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். முன்னதாக கள்ளும் ஒரு உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய போதைப் பொருள்தான் என்றும் அதை அதற்கு அனுமதிக்க கூடாது என்றும் கூறியிருந்த கிருஷ்ணசாமி கள்ளிறக்க போராட்டத்தில் ஈடுபட்ட சீவானை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். நடிகர் விஜயின் லியோ படத்தை ரஜினியின் கூலி படம் ஓவர்சீஸ் வியாபாரத்தில் மிஞ்சிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இந்த படத்தின் ஓவர்சீஸ் உரிமையை 86 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி உள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு தமிழ் படம் இவ்வளவு தொகைக்கு ஓவர்சீஸ் வியாபாரம் ஆவது இதுவே முதன்முறை என கூறப்படுகிறது. இதற்கு முன்னர் நடிகர் விஜயின் லியோ படம் 60 கோடி ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் ஜனநாயகன் படம் 70 கோடிக்கு வியாபாரம் ஆகும் என ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.